பொதுவாக பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொருந்துகிற விஷயங்கள்னு ரெண்டு இருக்கு. அந்த இரண்டு விஷயங்களுமே மனிதனுக்கு மிக நேரடியாக நெருக்கமானது. ஒன்று போராட்டம், இன்னொன்று மகிழ்ச்சி. போராட்டத்தோட முடிவில் மகிழ்ச்சியை பார்ப்போம், அல்லது மகிழ்ச்சி அடையிறதுக்காக போராடுவோம். சில பேர் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலோட்டமாக பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம், எப்படி கண்டுபிடிக்கிறது? மகிழ்ச்சி அப்புறம் பார்ப்போம். இப்போ முதல்ல போராட்டங்கிற விஷயத்தை கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்போம். ஏன்னா அதை நம்ம எப்பவும் பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடாது இல்லையா? ஒரு பறவை வானத்துலேருந்து பூமியில் இருக்கிற தன்னோட இரையை பார்க்குற மாதிரி போராட்டங்களை எப்பவுமே விலகி நின்றே பார்க்கணும். அப்போ தான் சில முடிவுகளை தீர்க்கமாக எடுக்க முடியும். அந்த இரண்டு பேரை குறிப்பிட்டேனே, அதில் முதலை எடுத்துக்கிட்டா, அதாவது வாழ்க்கையில் போராட்டம்னு சொல்கிறார், அவரை எடுத்துக்கிட்டா அவருக்கு அடிப்படையாக அமைய வேண்டிய விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் அவருக்கு பத்தாம, அல்லது அவருக்கு அதெல்லாம் தேவைப்படாம, அதையெல்லாம் தாண்டி பெரிய விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பார். ரெண்டாவது ஆள் பாவம், வாழ்க்கை போராட்டம்னு சொல்றவர், அவருக்கு வாழ்க்கையில கை தூக்கி விட ஆள் இல்லாம, வாழ்க்கைக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை விஷயங்களே கிடைக்காத, அதையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தராக இருப்பார். ரெண்டு பேருக்குமே அவங்க ஆசைப்பட்டதை கிடைக்கணும்னு என்ன பண்றது? ஆசைப்படுறது பெரிய தப்பெல்லாம் இல்லை. ஆசைப்படாதுன்னு சொன்னா மனசு கேட்க போகுது. மனசு அது இஷ்டத்துக்கு கொஞ்சம் விடுவோம், அப்புறம் எடுத்து பிடிச்சிக்கலாம். பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம். சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம். முதல்ல இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஒற்றுமை இருக்கு, அதுதான் தேவைகள். அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு அவங்க நம்புகிற தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிட்டா மகிழ்ச்சி வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு தேவையான அந்த தேவைகள் உரிய நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்காம தள்ளி போகுதே, அதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? அவங்க தான் காரணம். அவங்களோட அணுகுமுறைகள் தான் காரணம். போராட்டங்கிறது நம்ம மனநிலை தான். அந்த வார்த்தை நமக்கு சொல்லி தந்த அணுகுமுறை தான் அதை ஒரு கஷ்டமாக பார்க்க வைக்குது. போராட்டங்கிறத முயற்சின்னு சொல்லி பார்க்கலாமே. மனசுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரல, உந்துதல் வரல. அதான் அந்த அணுகுமுறை தான் நம்ம வாழ்க்கையை மாத்திரம் வருது. எல்லா மாற்றத்துக்கும் அடிப்படையாக நமக்கு இன்னைக்கு இருக்கிறது நம்ம அணுகுமுறை தான். அது மட்டுமே காரணமாக அமைது. அந்த காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது என்ன அணுகுமுறை? தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மகிழ்ச்சிங்கிறத பற்றியும் கொஞ்சம் பார்த்துடலாம். சரிங்க, நான் அந்த ரெண்டு பேர் மாதிரிலாம் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வருமானம் வருது, வாழ்க்கை போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களா? அவங்கக்கிட்ட கேளுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு. நீங்கள் வம்புக்கு கேட்டால் அவங்க வீம்புக்கு பதில் சொல்லத்தான் செய்வாங்க, நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு. சாதாரண மனநிலையில் அவங்க இருக்கும் பொழுது எதிர்கொண்டு கேளுங்க, சரியான பதில் வரும். மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஏன் அப்படி? ரொம்ப சிம்பிள். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற விஷயத்தை கவனிக்காமல் இல்லாத விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னால் அது வெறும் தத்துவமாக இருக்கும். எல்லாரும் தத்துவ கொள்கைன்னு வர முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற, நம்ம நாடி வருகிற, அல்லது நம்ம தேர்ந்தெடுக்கிற நம்மளோட நடைமுறை வாழ்க்கையோட பிரச்சனைகளை நாம் அணுகுகிற முறையில் தான் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். எப்படி? நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதில் நம்ம மகிழ்ச்சின்னு ஒன்று தேடுறோம். எல்லாமே மன சம்மந்தப்பட்டது தான். இருந்தாலும் மாறி வருகிற இந்த நாகரிக சூழலில், எந்திரத்தனமான நம்ம வாழ்வியலில் அந்த மகிழ்ச்சியை நாம் ஏன் அடைய முடியவில்லை அல்லது உணர முடியவில்லை? மகிழ்ச்சியை அடையிறதுக்கு எதெல்லாம் வேணும்னு ஒருத்தர் கேட்டார். அவர் ஒரு பெரிய பட்டியலே போடுவார். ரொம்ப யோசிக்காமல் கடகடன்னு வேகமாக ஒரு நோட்புக்கை திருந்து போகிற அளவுக்கு எழுதி கொடுப்பார். இதெல்லாம் எடுத்தால் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடைச்சிட்டா மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் ஒரு நோட் புக் கேட்பார், இன்னொரு பட்டியல் எழுதுறதுக்கு. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனசுங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. குழந்தையோட வளர்ப்பு முறை தான் அதோட குணங்களை தீர்மானிக்கும். மனசும் அப்படித்தான். நாம் அதை எப்படி வச்சுருக்கோம், எதையெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எதெல்லாம் இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டை தள்ளி வச்சுட்டு, எதெல்லாம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த அணுகுமுறை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மாற்றம் தான் மன மகிழ்ச்சி. சரி, எதெல்லாம் இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சி அமையும்? சில விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் முதல்ல எதை பார்க்கலாம்? இது இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும்னு. அதாவது கோபம் இல்லைன்னா மகிழ்ச்சி வரும். முதல்ல கோபம் தான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது. முக்கியமாக இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் ரொம்ப அதிகமாகவே கோபத்தை காட்டுறாங்க. அவங்க வளர அவங்க கோபமான குணமும் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து அவங்க வாழ்க்கைக்கு அதுவே பெரிய சவாலாக நின்றுடுது. அவங்களோட வளர்ச்சிக்கு அதுவே பெரிய சவாலாக நிற்கிது. கோபம் இல்லைன்னா லாபம் இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர்றதே இல்லை, அல்லது சொல்லிக் கொடுக்கப்படுறதே இல்லை. சொல்லப்போனால் அவங்களுக்கு வர கோபத்தை அவங்க உணர்றதே இல்லை. கேட்டால் நான் அப்படின்னு கோபப்படுறது இல்லையே, எனக்கு கோபமே வராதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வர கோபம் வேறு வடிவத்தில் இருக்கும். அதை அவங்களும் உணர்றதில்ல, அடுத்தவங்களுக்கும் வெளிப்படையாக காட்டுறதில்ல. ஆனால் அவங்க நடவடிக்கையில் எங்கேயாவது அது தெரியும். சில பேர் வார்த்தையால் காட்டுவாங்க, சில பேர் செயலில் காட்டுவாங்க, சில பேர் உடனே காட்டுவாங்க, சில பேர் வெயிட் பண்ணி காட்டுவாங்க, சில பேர் கையில் இருக்கிற ஃபோனையும் எதையோ தூக்கி எரிஞ்சு காட்டுவாங்க. இன்னும் சில பேர் அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கிறவங்களோட கோபம் ரொம்ப டேஞ்சர். மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்குமே டேஞ்சர் தான். ஹெல்த்தை உடனடியாக பாதிக்கிற விஷயம் இது. முன்னாடிலாம் சொல்லுவாங்க அனுபவசாலிங்க, கோபத்தோடு எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான்னு. இப்போ யாரும் அப்படி சொல்கிறதில்ல. ஏன்னா அதை கேட்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை.
எதையும் கேட்குறதுக்கோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ சில நொடிகள் கூட ஒதுக்க முடியாத அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ பிஸி ஷெட்யூல் நமக்குலாம். அதனால தான் கோபத்தை அடக்க முடியல. அந்த கோபத்தினால உண்டாகிற விளைவுகளையும் தவிர்க்க முடியல. கோபம் பதட்டத்தை உண்டாகும். பதட்டம் எடுத்த காரியத்தை சிதற வைக்கும். தொடர்ந்து தோல்வியை தரும். வாழ்க்கையில் தானாகவே பின்னடைவை சந்திப்போம். தவிர்க்க முடியாத சரிவுகளை சந்திப்போம். கோபத்துக்கு எத்தனை முகம் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. சரி, இந்த கோபம் இல்லாமல் இருந்தால், அது நமக்கு வராமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? கோபம் வராமல் இருக்க நாம் என்ன செய்யணும்? சில வழிகள் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகள் இருக்குது, நம்மளை சுற்றியே இருக்குது. நம்ம தான் இதை கவனிக்கிறது இல்லை. இப்போ நாம் சில வழிமுறைகளை பார்ப்போம். இது ஒரு தெரபி மெத்தட். இந்த மெத்தடில் முதல்ல சில கேள்விகளை நாமளாகவே கேட்டுக்க வேண்டியிருக்கு. நாம் கோபத்துக்கு முதலிடம் தரக்கூடாது. ஏன்? கோபத்தை நாம் முழுசாக உணர்கிறோமா? அந்த கோபம் நமக்கு சத்ருன்னு நம்ம அறிவால் புரிஞ்சுக்கிறோமா? கோபத்தை வெளிக்காட்டி மற்றவங்களுக்கு முன்னால் நாம் வேடிக்கை பொருளாக மாறுறோமா? அதை பற்றி கவலைப்படுறோமா? கோப உணர்வை ஒரு குற்ற உணர்வோடு நடுங்குகிறோமா? அந்த குற்ற உணர்வை மறைப்பதற்காக மற்றவர்களிடமிருந்து தனிமைப்பட்டு நிற்கிறோமா? இந்த மாதிரி கேள்விகள். இந்த கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கிட்டு அதுக்கான தேர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கோபங்கிற உணர்ச்சியை, அதன் வெளிப்பாட்டை நம்மால் நிச்சயமாக தவிர்க்க முடியும். அதற்கு முதலில் ஒரு பெரிய கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் மாதிரி முதல்ல ஒரு விஷயத்தை செய்யணும். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதலில் நம்மை நாம் நம்பணும். ஏன்னா நமக்கு மட்டும்தான் நம்மளை பற்றி நல்லா தெரியும். நம்மளோட நிஜமான தேவைகள் என்ன, அவசியங்கள் என்னங்கிறது நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய பலம் பலவீனம் எல்லாமே நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை நாம் நம்பினா மட்டும்தான் அந்த தேவைகளை அடைவதற்கான திட்டங்களை வரைய முடியும். பிளானிங் இருந்தால் பதட்டம் இருக்காது. ஸோ நல்லா பிளான் வேணும்னா அதுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். இது முதல் படி, அடிப்படை. இதுக்கு பிறகு 30 படிநிலைகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அதை உதாரணங்களோட ஒவ்வொன்றா பார்ப்போம்.